வணக்கம். ஆகாஷவாணி. மாநில செய்திகள் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். தலைப்புச் செய்திகள். அரசியலமைப்பு சாசன சட்டம் மீதான விவாதத்திற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களவையில் இன்று மாலை பதிலளிக்கிறார். அரசியலமைப்பு சட்டத்தின் உணர்வுகளுக்கு ஏற்ப மத்திய அரசு செயலாற்றுவதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு மக்களவையில் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான EVKS இளங்கோவன் சென்னையில் இன்று காலமானார். திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களில் மழை வெள்ள மீட்புப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மஸ்கட்டில் நடைபெறும் ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி அரையிறுதியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். அரசியல் சாசன அமைப்பு மீதான விவாதத்திற்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களவையில் இன்று மாலை பதிலளிக்கிறார். முன்னதாக மக்களவையில் அரசியல் சாசன அமைப்பின் 75வது ஆண்டின் சிறப்பு தொடர்பான விவாதத்தில் இன்று உரையாற்றிய நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, நாட்டின் அரசியல் சாசன அமைப்பின் உணர்வுகளுக்கு ஏற்ப அனைவருக்கும் வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்துடன் பிரதமர் செயலாற்றி வருவதாக குறிப்பிட்டார். அரசியல் சாசன அமைப்பை வகுத்த டாக்டர் B.R. அம்பேத்கரின் பணிகளை அவர் வெகுவாக பாராட்டினார். அனைவருக்கும் சம உரிமை என்பது நமது அரசியல் அமைப்பு சட்டம் வலியுறுத்துவதாக எடுத்துரைத்த அவர், சிறுபான்மையினருக்கு எதிராக எந்த பாகுபாடும் நம் நாட்டில் இல்லை என்று தெளிவுபடுத்தினார். சிறுபான்மையினரின் நலத்திற்காக செயல்படுத்தப்படும் பல்வேறு திட்டங்களையும் திரு கிரண் ரிஜிஜு சுட்டிக்காட்டினார். மக்களவையில் இது தொடர்பான விவாதம் தொடர்ந்து நடைபெறுகிறது. புதுதில்லியில் 4வது தலைமை செயலாளர்கள் மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று உரையாற்றுகிறார். மத்திய மாநில அரசுகள் இடையே உறவுகளை வலுப்படுத்தி வளர்ச்சியையும் மேம்பாட்டு பணிகளையும் விரைவுபடுத்துவதற்கான ஆலோசனைகள் இந்த மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்படுகின்றன. வேலைவாய்ப்பு, திறன் மேம்பாடு, தொழில் முனைவை முன்னெடுத்து செல்வதை நோக்கமாக கொண்டு நடைபெறும் இக்கூட்டத்தில் உற்பத்தி, சேவை, பண்ணை சாரா ஊரக நலத்திட்டங்கள், நகர்ப்புற வளர்ச்சி திட்டங்கள், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, பொருளாதார வளர்ச்சி ஆகிய 6 அம்சங்கள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்படுகிறது. வளர்ச்சியடைந்த பாரத பாதையில் நவீன தொழில்நுட்ப மேம்பாடுகளின் அவசியம், பொருளாதார சீர்திருத்தங்கள், முதலீடுகள், கர்மயோகி இயக்கம் மூலம் திறன் மேம்பாட்டு நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனைகளும் இதில் இடம்பெறுகின்றன. அனைத்து மாநில தலைமை செயலாளர்கள், மூத்த குடிமைப்பணி அதிகாரிகள், பல்துறை நிபுணர்கள் இம்மாநாட்டில் பங்கேற்கின்றனர். பேச்சுரிமை மற்றும் பேச்சுவார்த்தைகளுக்கு இடையிலான சமன்பாட்டின் மையமாக நம் ஜனநாயகம் திகழ வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தங்கர் கூறியுள்ளார். புதுதில்லியில் இந்திய அஞ்சல் தொலைத்தொடர்பு, கணக்கியல், நிதி சேவையின் 50வது நிறுவன நாள் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், செயலாக்கம் மற்றும் மதிப்பீடுகளை ஜனநாயகம் முன்னெடுத்து செல்வதாக குறிப்பிட்டார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா, கடந்த 50 ஆண்டுகளாக நம் நாட்டின் அஞ்சல் தொலைத்தொடர்பு ஆற்றி வரும் அளப்பரிய சேவைகளை எடுத்துரைத்தார். இந்தியாவின் கனவுகளை நனவாக்குவதை நோக்கமாக கொண்டு இந்த இரு துறைகளும் முழுமையாக செயலாற்றுவதாக குறிப்பிட்டார். உலக வல்லரசு பாதையில் நம் நாடு சென்று கொண்டிருப்பதாகவும், விரைவில் சர்வதேச நாடுகளுக்கு முன்னோடி நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். காங்கிரஸ் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான EVKS இளங்கோவன் சென்னையில் தனியார் மருத்துவமனையில் உடல்நலக் குறைவு காரணமாக இன்று காலமானார். அவருக்கு வயது 75. 1984ஆம் ஆண்டு முதல் முறையாக சத்தியமங்கலம் தொகுதியிலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட EVKS இளங்கோவன் 2004ஆம் ஆண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் ஜவுளித்துறை இணை அமைச்சராகவும் பதவி வகித்துள்ளார். 2000ஆவது ஆண்டு முதல் 2002ஆம் ஆண்டு வரை தமிழக காங்கிரஸ் தலைவராகவும் அவர் பணியாற்றியுள்ளார். அன்னாரின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்த முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் பல்வேறு நிலைகளில் பொது வாழ்க்கை பணிகளை திறம்பட செயலாற்றியவர் என்று புகழாரம் சூட்டினார். அன்னாரின் மறைவு அரசியல் ரீதியாகவும் தனிப்பட்ட முறையிலும் தமக்கு வேதனை ஏற்படுத்துவதாகவும், அவரது இழப்பால் வாடும் குடும்பத்தினருக்கும் காங்கிரஸ் கட்சியினருக்கும் இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். இதனிடையே முதலமைச்சர், துணை முதலமைச்சர், மாநில அமைச்சர்கள் உள்ளிட்டோர் EVKS இளங்கோவன் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களில் மழை வெள்ளம் மீட்பு பணிகளின் முன்னேற்றம் குறித்து முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் இன்று ஆய்வு மேற்கொண்டார். இது தொடர்பாக காணொலி வாயிலாக மீட்பு பணிகளின் நிலவரம் குறித்து கேட்டறிந்த முதலமைச்சர் முழுவீச்சில் இப்பணிகளை மேற்கொள்ள அறிவுறுத்தினார். இவ்விரு மாவட்டங்களின் மீட்பு மற்றும் பொறுப்பு அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டுள்ள திரு K.N. நேரு மற்றும் திரு K.K.S.S.R. ராமச்சந்திரனுடன் மீட்பு பணிகளை முன்னெடுத்து செல்வது குறித்து அவர் ஆலோசனை மேற்கொண்டார். திருநெல்வேலி மாவட்டத்தில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளில் 5 கோடி ரூபாய் நிதியில் மழைநீர் கால்வாய்கள் அமைக்கும் பணி உடனடியாக தொடங்கப்படும் என மாநில நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு K.N. நேரு தெரிவித்துள்ளார். மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை 2வது நாளாக இன்று ஆய்வு செய்த அவர், முக்கூடல், பாபநாசம், ஆலங்குடி சாலையில் மழைநீர் வடிகால் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இந்த மாவட்டத்தில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருப்பதாகவும், பல்வேறு பகுதிகளில் 20 ராட்சச மின் மோட்டார்களை கொண்டு வெள்ள நீர் அகற்றப்படுவதாகவும் கூறினார்.
வெள்ளத்தால் சேதமடைந்த சாலைகளை சீரமைக்க நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் விரைவில் தொடங்கப்படும் எனவும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பயிர்கள் குறித்து கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் இந்த பணி முடிவடைந்தவுடன் நிவாரண உதவிகள் வழங்கப்படும் எனவும் கூறினார். தூர் வாரத்துக்கு அடுத்த வருஷம் கொஞ்சம் பிரிகாஷனா முன்னாலே தூர் வாரத்துக்கு ரெடி பண்ணிக்கோம். மொத்தம் 20 மோட்டர் வந்துட்டு எல்லா பக்கம் வந்து எங்க தண்ணி இருக்கோ எல்லாத்தையும் எடுக்கிறது. நெல் இது பாதிக்கப்பட்டிருக்கு, வாழை பாதிக்கப்பட்டிருக்கிறது, கம்பு கவுரு சோளம் அது பாதிக்கப்பட்டிருக்கிறது கணக்கெடுக்கிறோம். உரிய முறைப்படி முதலமைச்சருக்கு தெரிவித்து விவசாயிகள் கொண்டு வந்து கொடுக்கிறோம். தூத்துக்குடி தாமிரபரணி ஆற்றில் ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டில் 62,000 கன அடி தண்ணீரும் உப்பாற்று ஓடையில் 12,000 கன அடி தண்ணீரும் வெளியேற்றப்படுகிறது. மாவட்டத்தின் பல பகுதிகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதால் போக்குவரத்து தடைபட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தூத்துக்குடி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் பல பகுதிகளில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது. தூத்துக்குடியிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் சாலையில் ஆத்தூர் பாலத்தில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. ஸ்ரீவைகுண்ட அணையிலிருந்து சுமார் 62,000 கன அடி நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் இந்த நீரானது ஆத்தூர் மற்றும் புன்னக்காயல் வழியாக கடலில் சென்று சேரும். கடற்கரை ஒட்டியுள்ள புன்னக்காயல் கிராமத்தில் அதிக அளவில் வெள்ள நீர் செல்வதால் அந்த கிராமம் துண்டிக்கப்பட்டுள்ளது. அந்த கிராமமே கடல் நீர் போல் காட்சியளிக்கிறது. கிராம மக்களுக்கு ஏதும் பாதிப்பு ஏற்படாத வகையில் மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக பள்ளி மற்றும் கிறிஸ்தவ தேவாலயங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லட்சுமணன். திருச்செந்தூர் கோவிலுக்கு வெளியூரிலிருந்து வரும் பக்தர்கள் இன்றும் நாளையும் வருவதை தவிர்க்க வேண்டுமென மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு இளம்பகவத் கேட்டுக்கொண்டுள்ளார். கரூர் அமராவதி ஆற்றில் ஆண்டான் கோயில் தடுப்பணையில் 75,000 கன அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அமராவதி அணை நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வந்ததால் கரூர் மாநகராட்சியை ஒட்டிய ஆண்டாங்கோயில் தடுப்பணைக்கு இன்று காலை 6:30 மணி நிலவரப்படி வினாடிக்கு 75,751 கன அடி தண்ணீர் வந்து கொண்டுள்ளது. அந்த தண்ணீர் முழுவதுமாக அமராவதி ஆற்றில் சென்று திருமக்கொண்டலூர் எனும் இடத்தில் காவிரி ஆற்றுடன் கலந்து செல்கிறது. திருமாநெல்லியூர் அமராவதி ஆற்றின் இரு கரைகளையும் தொட்டு வெள்ள நீர் செல்வதால் ஆற்றில் இறங்கவோ குளிக்கக்கூடாது, செல்ஃபி எடுக்கக்கூடாது என்றும் கால்நடைகளை கொண்டு செல்லக்கூடாது என்றும் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கரூரிலிருந்து பாலகிருஷ்ணன். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் அடுக்கம் பிரதான சாலையில் மண் சரிவு ஏற்பட்டு ராட்சச பாறைகளும் உருண்டு சாலையில் விழுந்திருப்பதால் அப்பகுதியில் பொதுமக்கள் செல்ல 3 நாட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தொடர் மழையினால் பெருமாள் மலை பகுதியில் இருந்து அடுக்கம் சாலை வழியாக தேனி மாவட்டம் பெரியகுளம் கும்பக்கரை பகுதிக்கு செல்லக்கூடிய பிரதான மலைச்சாலையில் ராட்சத பாறைகள் உருண்டு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. நெடுஞ்சாலைத்துறையினர் சாலையை சீரமைக்கும் பணியினை மேற்கொண்டு வருகின்றனர். இருந்த போதிலும் மலைப்பகுதியில் மழை தொடர்வதால் அடுக்கம் மலைச்சாலையை 3 நாட்களுக்கு சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் யாரும் பயணிக்க வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளனர். கொடைக்கானலிலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி. தென்கிழக்கு அரபிக்கடலில் நிலவும் வலுவிழந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தென் தமிழகத்தில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளது. இன்று காலை அந்தமான் கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளது. இதன் காரணமாக நாளை 15ஆம் தேதி வாக்கில் அதே பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த 2 தினங்களில் தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும். இதன் காரணமாக 16ஆம் தேதி அன்று டெல்டா மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும், 17 மற்றும் 18ஆம் தேதி அன்று வட தமிழக கடலோர மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் வட உள் மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது. பிணைய ஆவணப்பத்திரம் இல்லா வேளாண் கடனுக்கான உச்சவரம்பை 2 லட்சம் ரூபாயாக அதிகரித்து ரிசர்வ் வங்கி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அடுத்த மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இது நடைமுறைக்கு வரும். பணவீக்க விகிதத்தின் தாக்கம் மற்றும் வேளாண் இடுபொருட்களின் விலை அதிகரிப்பால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மஸ்கட்டில் நடைபெறும் ஜூனியர் மகளிர் ஆசிய கோப்பை ஹாக்கி அரையிறுதிப் போட்டியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. மற்றொரு அரையிறுதிப் போட்டியில் சீனா தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. பிரிஸ்பேனில் நடைபெறும் இந்தியாவிற்கு எதிரான 3வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் முதல் நாளான இன்று ஆஸ்திரேலியா விக்கெட் இழப்பின்றி 28 ரன் எடுத்திருந்த நிலையில் மழை காரணமாக இன்றைய ஆட்டம் கைவிடப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசியல் அமைப்பு சாசன சட்டம் மீதான விவாதத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களவையில் இன்று மாலை பதிலளிக்கிறார். அரசியல் அமைப்பு சட்டத்தின் உணர்வுகளுக்கு ஏற்ப மத்திய அரசு செயலாற்றுவதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு மக்களவையில் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி உறுப்பினருமான EVKS இளங்கோவன் சென்னையில் இன்று காலமானார். திருநெல்வேலி, தென்காசி மாவட்டங்களில் மழை வெள்ள மீட்புப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று ஆய்வு மேற்கொண்டார். மஸ்கட்டில் நடைபெறும் ஆசிய கோப்பை மகளிர் ஜூனியர் ஹாக்கி அரையிறுதியில் இந்தியா இன்று ஜப்பானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைகிறது.